இந்த புது ஒரு இடத்திற்காக கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த வேலையிலே ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்சேஞ்சிங் ஜீசஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய வருடம் எல்லாருக்கும் சமாதான சந்தோஷத்தையும் செழிப்பையும் கர்த்தர் ஆசீர்வாத மழையும் வர்ஷிக்கப்படுவார் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுட்டு இப்போ ஒரு பாடலை நம்ம பார்க்க போகிறோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் பார்த்தாலும் இயேசுவுக்கும் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கல, நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்த நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நம்மள ஏசப்பாவை பாடி புகழறதுக்கு இந்த ஒரு நாள் கண்டிப்பாக போதவே போதாதுங்க. எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு அற்புதமான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார், எப்படிப்பட்டதான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பாவ சேற்றுக்குள்ள உழன்று கொண்டிருந்த நம்மளை அவர் கரங்களினால பற்றி நம்ம தூக்கிட்டு இருக்கிறார். காசப்பானம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையெல்லாம் அழுதத நீர் மறக்கலையே. காசப்பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையெல்லாம் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான இயேசுப்பா நம்ம கூட இருக்கிறாரு. அவரை ருசிச்சு பார்க்கும்போது யாருமே அவரை விட்டு விலக மாட்டாங்க. ஏசப்பாவுக்கு நம்ம 1000 நன்றிகளை சொல்லணும், ஏறெடுக்கணும். எவ்வளோ அற்புதமான பாடல் பாருங்க. நம்ம உடைக்கப்பட்டு கிடந்து நொறுங்கப்பட்டு விழுந்து கிடந்தப்போ கூட அவர் நம்மளை கைவிடாத தேவன் அப்படின்றத பார்க்கணும். அவர் நம்மளை தொட்டி தூக்கி நம்மளை நடத்தி வந்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை எத்தனை பேர் பயன்படுத்திக்கணும், எத்தனை பேர் இயேசப்பாண்டால வருவோம். இந்த நாளில், இந்த புது வருஷத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற நேரத்தை கண்டிப்பாக இயேசப்பாவுக்காக செலவிடுவோமா? இன்னொரு பாடலை பாடலாம் என்னோடு சேர்ந்து கூட நீங்களும் அந்த பாடலை பாடுங்க. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு அருமையான பாடல் பாஸ்டர் ஆல்பர்ட் ஐயா அவர்களுடைய அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரின் சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரின் சுவையே. எபேசியர் 5:27 விதமாக சொல்லுகிறது. நம்ம சபைக்கு செல்லும் பொழுது
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மாற்றி கொள்ளும்போது கணவன்கள் மனைவியை நேசிக்கணும். நம்ம இசப்பா எப்படி நம்மளை அன்பு கொண்டாரோ அது போல் நம்ம ஒரு இடத்துல ஒரு அன்பு கொள்ளணும் அப்படின்றது நம்ம வேதத்தில் குறிப்பிடப்பட்டோம். அதை எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடவே. ஆமாம், எத்தனை பேருக்கு இந்த நாளில் ஆலயம் செல்வது மகிழ்ச்சியை கொடுக்குது? எத்தனை பேர் ஆலயத்துக்கு சென்று இயேசப்பாவோட பிரசன்னத்தை உணர்கிறோம்? என் சபையுடனே உண்மை துதித்திட கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உண்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாளில் கூட ராஜா, இந்த வேலையில் சுவாமி அப்பா ராஜா, இந்த புது வருடத்தில் ராஜா ஆண்டவரே ஒரு 2 பாடல்களை பாடி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த அன்சேஞ்சிங் ஜீசஸ் மூலமாக நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா யாரெல்லாம் அப்பா தகப்பனை இந்த பாடலை கேட்கிறார்களோ, அப்பா ராஜா அந்த யூடியூப் மூலமாக பாடுகிறார்களோ, அப்பா தகப்பனை அந்த இடத்துல தேவபுருஷனை கடந்து வரட்டும் ராஜா. அப்பா நான் அல்ல தகப்பனே, உமது மகிமை வெளிப்படணும் தகப்பனே ராஜா. அப்பா அந்த சேனல் மூலமாக அநேகர் தொடப்படணுமே ராஜா. அப்பா ராஜா அந்நிய மக்கள் தொடப்படணும், வியாதிஸ்தர்கள் தொடப்படணும் தகப்பனே. இந்த புது வருடத்துல ஒரு புது எழுப்புதல் அப்பா ராஜா அந்த சேனல்ல ஊற்றப்பட தேவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் தேவன் அவ்விதமாக செயல்படுறதால் நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுக்கு சொல்லிட்டு உங்க வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி கேட்கும் ஜெபத்திலும் கிறிஸ்தோதே எங்களோடுமே பரிசுத்தம் கிறிஸ்தோதே ஆத்மாவை கிறிஸ்தோதே கர்த்தர் செய்த சகல காரணங்களும். God bless everyone. Happy New Year. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குது அப்படின்னா இதை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 7708143163. மறுபடியும் சொல்கிறேன், 7708143163. உங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஜெபம் செய்யணும், இல்லை தொலைபேசியில் ஜெபம் செய்யணும், ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.